ஹாய் ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவள் சீக்ரெட் லைஃபோட பார்ட் 14 நினைக்கிறேன். ஸோ இது நான் சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். ரொம்ப இழுக்கிற மூடு இருக்குது. பரவாயில்ல, இழுப்போம். எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் இழுக்க வேண்டியதான். டபர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சரியா, நான் இப்போலாம் பேசிகிட்டு இருக்கேன். போன எபிசோட் ஏதோட முடித்தோம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இல்லைன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அவங்க அண்ணனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் கொரியாவுக்கு போயிட்டீங்க, ஓகேவா? ஸோ கொரியாவுக்கு போயிட்டு ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ கொரியாவிலேயே தான் ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டீங்க. நீங்கள் மறுபடியும் இந்தியாவுக்கு வரவே இல்லை. ஸோ 3-4 இயர் ஆயிடுச்சு. நீங்கள் கிராஜுவேஷன்லாம் முடித்தாச்சு. இப்போ நீங்கள் ஒரு 2 மந்த்தாக ப்ரெக்னென்ட் பீரியட்ஸ் உங்களுக்கு ஸ்டிப் ஆகிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களோன்னு உங்களுக்கு ஒரு யோசனை இருக்குது. ஆனால் யார்கிட்டையும் இன்னும் ஷேர் பண்ணிக்கல, ஓகேவா? அண்டு உங்கள் அண்ணனை பற்றி கேட்டிங்கன்னா, உங்கள் அண்ணனும் உங்களை மாதிரி இன்னொரு மேன்ஷன் எடுத்து அவர் தங்கிட்டுருக்காரு. அவரோட பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ பிடிஎஸோட பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருப்போமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை உள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்களும் அதை நினச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. இப்போ ஒரு நைட்டு ஒரு 10 o'clock இருக்கும். நீங்கள் லிவிங் ஏரியாவில் சோஃபாவில் உட்காந்துட்டு இதையே பற்றி யோசிச்சுருக்கீங்க. நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு கிட் வாங்கிட்டோம். அது எப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ டோர் ஓப்பன் ஆக சவுண்ட் கேட்டு நீங்கள் உங்கள் தாட்லேருந்து வெளில பார்க்குறீங்க. பிடிஎஸ் 7 பேருமே கொஞ்சம் டயர்டாக வந்துட்டுருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே நீங்களும் வெல்கம் ஹோம் அப்படிமா சொல்கிறீங்களா? அவங்களும் வெல்கம் ஹோம், இதை கேட்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படிங்கமா சொல்லிட்டு சேக்கி உங்களை ஓடி கட்டி பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் என்னடா என்ன ஆச்சு அப்படிங்கமா சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஒன்றும் ஆகலை, பட் டயர்ட் ஆகிட்டோம் அப்படிங்கமா சொல்லிட்டு சொல்லியிருக்காரா? அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் அங்கே வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ளாங்கல்ல அப்படின்னு சொல்லணும். அதனால் முடியாது வாயன், ஏற்கனவே தலைக்கு மேலே ஒர்க் இருக்குது தெரியுமா, டென்ஷன் ஆகுது அப்படிங்கமா சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ மெய்ஸ்லாம் முழிச்சு தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தண்ணியில் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. எல்லாம் ஆளுக்காளுக்கு வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஃபன்னியாக டாக்ஸ் கொஞ்சம் நேரம் போகுது. சரி, நீங்களாம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க அப்படிங்கமா சொல்லுவீங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறாங்க. மேட்ஸ் கிட்ட நீங்கள் சாப்பாடு எடுத்து வைங்கன்னு சொல்லிவிடுங்க. நீங்கள் இன்னும் உட்காந்துட்டு அதையே மறுபடியும் அதையே யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் வாங்க சாப்பிட்லாம் அப்படிங்கமா சொல்லிட்டு மேட்ஸ் கூப்பிட்றாங்களா? சரின்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லாம் போகிறீங்க. எல்லாம் போய் சாப்பிட்றதுலாம் உட்காந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டோட்டலி நீங்கள் சாப்பிடல, பட் விளாண்டுட்ருக்கீங்க. ஏதாச்சும் அதை ஜின்னு நோட்டீஸ் பண்ணிட்டு என் சாப்பிடும் போது எந்த யோசனையும் பண்ணாத, சாப்பிட மட்டும் செய்ய அப்படிங்கமா சொல்லாரா? நீங்களும் பார்த்துட்டோம். சரி அப்படிங்கமா சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அதை எல்லாம் நோட்டீஸ் பண்ணுறாங்க. எதை பற்றி இவ்வளோ நேரம் யோசிச்சுருந்துருப்பா அப்படிங்கமா சொல்லிட்டு ஜின்னுக்கு தோணுது. அப்படியே நைட்ஸு, அதாவது நைட்டு ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இப்போ தனியாக தூங்கிட்டுருக்கீங்க, ஓகேவா? ஏன்னா அவங்க கொஞ்சம் டயர்டில் இருக்கிறதுனால நம்ம வேறு எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கமா சொல்லி நீங்கள் தனியாக தான் தூங்கிட்டுருப்பீங்க. அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களும் ரொம்ப டயர்டில் இருப்பாங்க. நீங்கள் யார் கூட தூங்கினாலும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. மற்றவங்க அதை நினச்சிப்பாங்க, இவங்க ரூமுக்கு போயிருப்பாங்க, அவங்க ரூமுக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இதை நினச்சிட்ருப்பாங்க. நீங்கள் தனி ரூமில் தான் தூங்கிட்டுருக்கீங்க. இது அங்கே இருக்கிற மேட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். மேட்ஸ்கிட்டையும் அவங்களா கேட்குற வரைக்கும் நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லி வச்சுருப்பீங்க. அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், யார் கூட போய் ஒயன் படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஒயன் மாமன் தனியாக தான் படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். மற்றபடி நீங்களாக போய் யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படிமா சொல்லி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே அடுத்த நாள் காலையில் விடியுது. உங்களுக்கு இதே யோசனை தான், தூக்கமே வந்திருக்காது. ஏன்னா உங்களுக்கு மார்னிங் சிக்னஸும் லைட்டாக கொஞ்சமாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகும். நீங்கள் அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. விடிய காலையிலே டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அதுலேருந்து 2 கோடு வருது, பாசிட்டிவ்னு வருது. உங்களால் நம்ப முடியல. ஒரு வேளை ஏதாச்சும் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் 2-3 கிட் வாங்கிட்டு வந்துருப்பீங்க. ஸோ 2வது கிட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. அதுவும் 2 கோடு தான் வருது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோதான் சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ நான் அம்மாவை பாரு
எனக்கு இன்னும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஒரு மாதிரி புதுவித ஃபீலிங்காக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே வந்து உங்கள் வயிற்றுலேருந்து கையை வச்சுட்டு, பேபி அம்மா சாரி 2 மாதம் கிட்ட நீ இருக்குங்கிறதே கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மாதம் தான் நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த டாக்டர் செக்கப்புக்கு போகலாம். அண்டு உங்கள் அப்பா அங்கே இருக்குது, நம்ம ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லலாம், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்க. சரி லேட் ஆகிட்ட போது அப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சிட போகிறீங்க, நம்ம தனி ரூமில் தூங்குறது போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக அந்த மூச்சு இழுத்து விட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த ப்ரெக்னன்சி லிஸ்ட்டில் வந்து அந்த டாவலையும் வந்து வச்சுட்டு டென்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு வந்து வெளில போகிறீங்க. ஸோ வெளில போயிட்டு அங்கே போயிட்டு மேட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன பண்ணணுங்கிறதுலாம் வந்து மேட்ஸ்கிட்ட சொன்னீங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து டக்கு டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து சீக்கிரமாக வந்து பீரியட்ஸ்லாம் போகணும். இப்போது வந்து மணி ஒரு 5:30ன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சொல்லட்டீங்க. ஒரு 6:30 போலலாம் வந்து பீரியட்ஸ்லாம் வந்து வெளில வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து அங்கே உட்காந்துருக்கீங்க. ஸோ பிடிஎஸ் வந்து எந்திரிச்சு குளிச்சுட்டு மறுபடியும் வந்து கோர்ஸ்லாம் போட்டுட்டு வராங்க. ஒரு கரெக்டாக 6:30 மணிக்கு வந்து வெளில வராங்க. அங்கே எல்லா மேட்ஸும் வந்து அரேஞ்ச்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நீங்களும் வந்து போய் உட்காடுறீங்க, அவங்களும் வந்து போய் உட்காடுறாங்க. ஸோ அப்படி வந்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்க. யார் கூடனா மேக்லேஸ் கூட 3 பேர் கூட பேசிட்டிருக்கீங்க. ஹயாங்க 4 பேருமே வந்து இது டென்ஷனாக வந்து எப்படி சொல்கிறது, ஃபோனில் வந்து எதுவும் ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்களா அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நீங்களாம் ஹேரில் எங்கே பார்க்குறீங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பார்க்கலான்னு அப்படின்னு வச்சுக்கோம். இல்லைம்மா கொஞ்சம் வேலை, அந்த வேலையை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், இன்றைக்கி மட்டும் ப்ளீஸ் அப்படிங்கம்மா கேட்குறாங்களா. நீங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. ஸோ அப்படியே வந்து மேக்னஸ் கூட வந்து பேசிவிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அவங்களும் வந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. நீங்களும் வந்து கிளம்பிட்டு நான் வந்து கொஞ்சம் டாக்டர் ரெக்வெஸ்ட் வந்து செக் பண்ண போகிறேன், சொல்லிவிடுங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு மெயின்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு வேறு யாராச்சும் வந்து கேட்டால் வந்து சொல்லிவிடுங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு மெயின்ஸ் கிட்ட சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பாடி கார்ட்ஸையும் கூட்டிகிட்டு போகிறீங்க, ஓகேவா. ஏன்னா தனியாக வந்து நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக திட்டுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து பாடி கார்ட்ஸையும் வந்து கூட்டிகிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தான் வந்து போகிறீங்க. மாஸ்க்கெல்லாம் போட்டு தான் போகிறீங்க, ஏன்னா யாரும் தெரியக்கூடாது இல்லையா. ஸோ நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த மாதிரி வந்து இது செக் பண்ண வந்திருக்கான்னு சொல்லுவோம். அவங்க வந்து ஃப்ளோர்லாம் சொல்கிறாங்க. நீங்களும் வந்து போகிறீங்க. உங்கள் கூட வந்து 2 பாடி கார்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் எங்கே ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்கன்னு தெரியும், நான் எங்கே போகிறீங்கன்னு தெரியாது. ஹாஸ்பிட்டல் போகிறத பார்த்தோன்னே வந்து பாடி கார்ட்லேருந்து ஒருத்தர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பிடிஎஸ்க்கு, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து மேடம் போகிறாங்க அப்படிங்கமா சொல்லிட்டு. பிடிஎஸ் வந்து இதை கவனிச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா அப்போ வந்து அவங்க அந்த மீட்டிங்கில் இருந்திருப்பாங்க. ஃபோன் பண்ணி பார்த்துருப்பாங்க பாடி கார்ட்ஸ். அவங்க வந்து ஃபோன் எடுக்கலன்னு சொன்னோன்னா மெசேஜில் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம் மேடத்தை அப்படிங்கமா சொல்லியிருப்பாங்க. ஸோ மீட்டிங் வந்து இன்னும் முடியாதனால அவங்க வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்களும் போயிட்டு கன்ஃபார்ம்லாம் பண்ணிடுறீங்க. ஸோ பேபி வந்து ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, 2 மாதம் தான் ஆகுது, நீங்கள் வந்து கெஸ் பண்ணது கரெக்டு தான் அப்படிங்கமா சொல்லிட்டு அவங்கள வந்து சொல்லிவிட்டு ஒரு சில விஷயம்லாம் வந்து எழுதி தராங்க. இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ண வேணாம், இது வந்து உங்களோட டயட் வந்து ப்ராக்ரஸ், அப்புறம் அடுத்த வாட்டி வரும்போது உங்கள் வந்து ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து அவங்களும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ பேபிஸ் வந்து எத்தனை பேர்னு வந்து இன்னும் நமக்கு சரியாக தெரியல. ஸோ அதை வந்து இன்னும் ஒரு மாதம் இன்னும் ஒரு மாதம் கழித்து 3வது மாதம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம் எத்தனை பேர்னு அப்படிமா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்லுறீங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து கேட்டெலாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து போகிறீங்க. அவங்களும் வந்து அவங்க எங்கே வந்திருக்கோன்னு அவங்க பார்க்கவே இல்லை, ஏன்னா அவங்க கவனம் ஃபுல்லாக இப்போ வந்து ஐயோ மேடத்துக்கு ஏதாச்சும் ஆகிருக்குமோ, எதுக்காக வந்து இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கும்போது சொல்லிட்டு அவங்க வந்து தாட்லேயே தான் போயிட்டுருக்காங்க. மற்றபடி அவங்க பக்கத்தில் இருக்க சுற்றி பார்க்கணும் கூட அவங்களுக்கு வந்து தோணலை. ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க மட்டும்தான் வந்து பாடி கார்ட்ஸுக்கு வந்து தோணுது. அப்போதைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போயிருக்காங்க, மேடத்துக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தாட் தான் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து எந்த டாக்டர் வந்து கன்சிடர் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போதே வந்து பாடி கார்ட்ஸ்க்கு வந்து தெரியாது. ஸோ பாடி கார்ட்ஸ் வந்து பிடிஎஸ்க்கு வந்து மெசேஜ் பண்ணதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் பற்றி மெய்ஸ்கிட்டலாம் சொல்லியிருப்பீங்க. பாடி கார்ட்ஸ்கிட்டே சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து பிடிஎஸ்கிட்ட சொல்லாதீங்க, இது மட்டும் அவங்களே வந்து வரட்டும், வந்ததுக்கப்புறம் நானே சொல்லிக்கிறேன் அப்படிமா சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து புரியலையா. ஸோ பேபி இது வந்து மேடம் சொன்னது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிமா சொல்லிட்டு அவங்கள வந்து சொல்லாமல் விட்டுருப்பாங்க. ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் வந்து பிடிஎஸ்சில் வந்து ஆரம்புக்கு தான் வந்து அனுப்பியிருப்பாங்க. அவங்க எல்லா அப்டேட்டும் வந்து ஆரம்புக்கு தான் வந்து கொடுப்பாங்க, ஏன்னா ஆரம் தானே லீடர். ஸோ ஆரம் வந்து பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம் அப்படிங்குமா சொல்லிட்டு டக்குன்னு வந்து
கிளம்ப ஆரம்பிச்சிடாரு. எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து ஜிம்மில் வந்து எங்கே ஹேங் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரா. அதுக்கு ஒன்றே வந்து ஆரம்பம் சொல்கிறாரு, ஒயனுக்கு ஏதோ ஆச்சு போட்டுருக்குறா, அவள் ஹாஸ்பிட்டல் போயிருக்கா அப்படி சொல்லுவோம். ஹாஸ்பிட்டலா யார் போனா அப்படிங்கிற சொல்லிட்டு ஜீன் வந்து உள்ளே வந்துட்டு கேட்கும்போது, ஒயன் தாண்டா அவளுக்கு ஏதோ ஆச்சு போட்டுருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஹாஸ்பிட்டல்னு கேட்டியா இல்லைடா? ஐயோ அவங்க 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். இப்போ வீட்டில் தான் இருப்பாங்க, தயவு செஞ்சு எல்லாம் வாங்க கிளம்பி போகலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு கிளம்பி போகிறாங்க. வேறு வழியிலே வந்து என்ன ஒயன் ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம், ஏதாச்சும் ஆயிருக்குமா, ஐயோ என்னமோ ஆயிருக்குமா, இப்போ அவங்க அண்ணனுக்கு வந்து என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற சொல்லி நிறைய குழப்பத்தோடையே தான் வந்துட்டுருக்காங்க. ஒருவேளை நம்ம வந்து இந்த ஒரு 2-3 மாதமாக வந்து நம்ம அவரை பார்த்துக்காதனால அவளுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனையாக வந்திருக்குமா, டிப்ரெஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் போயிருப்பாளா அப்படிங்கிற சொல்லிட்டு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொருத்தோட்டலாம் தோணுது. இதெல்லாம் வந்து எப்படி மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வந்து அவங்க போகிறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போனோடனே வந்து வெளில வந்து பாடி காசுலாம் இருக்கிறத பார்க்குறாங்க. ஒயன் வந்து இங்கடா இருக்காங்க, உள்ளே தான் இருக்காங்களா அப்படிங்க. ஆமாம் சார், மேடம் வந்து உள்ளே தான் இருக்காங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவங்க வந்து வேறு சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் கேட்காம ஹாஸ்பிட்டல் போகிறேன் சொல்கிறீங்களே, கால் பண்ணிக்க வேண்டியதானே அப்படிங்கம்மா சொல்லிட்டு ஜெய்க்கு வந்து லாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது கேட்கும். சார் கால் பண்ணுவோன்னா நீங்கள் கால் வந்து ரீச் ஆகலை அப்படிங்கம்மா சொல்லுவோம். ஷட் அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவங்கள வந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ கிளம்பி உள்ளே போனோன்னே மேட்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க கேட்குறாங்க. அவங்க வந்து 7 பேரும் வந்து ஒரே ரூம்லேருந்து ஒரு நாள் வந்து இருப்பாங்கன்னு சொன்னாங்களா. ஸோ அந்த ரூமில் வந்து இருக்காங்க சாரும். சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேறு எதுவுமே மேட்ஸ்கிட்டேருந்து கேட்கணும்னு போகல. ஸோ டக்குன்னு உங்களை பார்க்கணும். இப்போ அவங்களுக்கு வந்து அது என்ன தோணுதுன்னா, உங்களை பார்க்கணும், இப்போ நீங்கள் வந்து நல்லா இருக்கணும், அதை வந்து அவங்க கண்ணால் பார்க்கணும், அந்த அளவுக்கு மட்டும் தான் அவங்களுக்கு வந்து தோணிகிட்டு இருக்குது. ஸோ டக்குன்னு சொல்லிட்டு மேலே வந்து அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க. ஸோ ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கு. ஏன்னா நான் சொல்லிட்டு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 1 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த டெக்கரேஷன் எல்லாத்தையும் வந்து முடிச்சிருப்பீங்க. பயங்கரமாக வந்து அந்த ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்து அங்கங்கே ஒட்டியாச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து பாடி கார்ட்ஸ் அப்புறம் மேட்ஸோட உதவியோடு தான் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ சூப்பராக வந்து அங்கே டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கு. அவங்க வந்து உள்ளே போய் பார்த்தோன்னே இதெல்லாம் பார்த்துட்டு ஒயன் அப்படிங்கும்போது சொல்லிட்டு கூப்பிட்றாங்களா, நீங்களும் வந்து உள்ளே வரீங்க. இந்த வாட்டி நானே போயிட்டேன்ப்பா, சாரி, அடுத்த வாட்டி வந்து உங்களுக்கு கூட்டி தான் வர சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளில வந்துட்டுருக்கீங்க. ஒயன் இதுக்காக தான் நீ டாக்டர் வீட்டுக்கு போனியான்னு கேட்கும். ஆமாம், இதுக்கு தான் போனேன், வேறு எதுக்கு போவாங்க டாக்டர்கிட்ட அப்படி சொல்லுவோம். நாங்கள் என்னென்னமோ நினச்சிட்டோம் தெரியுமா, ஆனால் இது உண்மையா அப்படிங்கும்போது சொல்லிட்டு அவங்களுக்கு கண்ணில் டியர்ஸ்லாம் அப்படி தேங்கி நிற்கிது. அவங்க வந்து ஆமாம் இது உண்மை தான், 2 months ஆகுதான், எனக்கே இப்போ தான் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா பார்த்துக்கோங்க அப்படிங்கும்போது சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்களா. 2 months அப்படிங்கும்போது சொல்லிட்டு டக்குனு வந்து எல்லாம் வந்து அவங்களை ஹக் பண்ணிவிட்டு, ஒருத்தவங்க வந்து பேபியில் வந்து கையை வச்சுட்டு விக்கிட்டே இருக்கான், ஒருத்தவங்க வந்து காலை வைக்கிறது, இன்னொருத்தவங்க வந்து கிஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த ஆளுக்கு வந்து அவங்க சந்தோஷம் வந்து எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அப்படி எப்படிலாம் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இதை பற்றி வந்து உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் சொல்லணும் அப்படிங்குமா சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. சரி வாங்க ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படிங்குமா சொல்லிட்டு எல்லாம் வந்து உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அண்ணன் வந்து எடுத்துகிட்டு என்னடா ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை வேறு ஏதாச்சும் குட் நியூஸா அப்படிங்குமா சொல்லிக்கணும். குட் நியூஸா, இதெல்லாம் பற்றி உனக்கு எப்படி தெரியும், அப்போ இது குட் நியூஸ் தான், என்ன குட் நியூஸ் அப்படிங்குமா சொல்லிட்டு இருக்கிறாரா. ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா அப்படிங்குமா சொல்லுவோம். என்ன தங்கக்குட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? அவளே ஒரு குழந்தை மாதிரி தான் இருப்பாள், அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறீங்க, இதெல்லாம் ஒரு நியாயமாக தெரில, நியாயம்லாம் பேசுகிறதுக்கு இப்போ கிடையாதுடா. ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீ வந்து தாய்மாமனாக போகிற நீங்கள் சொல்லணும். ஐயோ மருமகளும் யாரோ ஒருத்தவங்க, ஆனால் பத்திரமா பார்த்துக்கோங்களா, என்னால் இப்போதைக்கு வந்து பார்க்க முடியாது தங்கச்சியை. நான் வந்து லில்லிக்கிட்ட வந்து சொல்கிறேன், ஓகேவா. ஸோ வந்து தங்கச்சி வந்து பாப்பா, நான் வந்து 1 வீக்குக்கு வந்து நான் வெளில போயிருக்கேன், கொஞ்சம் அவுட் ஆஃப் டவுனில் இருக்கேன் இப்போ நான். ஸோ வந்ததுக்கப்புறமா வந்து நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லுங்கள், ஓகேவா. ஒயின் வந்து அழ வைக்காதீங்க, தயவு செஞ்சு இதுக்கு மேலே வந்து அவங்க கையில் வந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவே கூட சொல்லிட்டேன். ஏன்னா குழந்தை பிறக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா புரியுதில்ல, நான் அடுத்தடுத்த தங்கச்சிங்கெல்லாம் பிறக்கும்போது ஒயன் பிறக்கும்போது கூட எங்கள் அம்மா வந்து ரொம்ப கத்திருக்காங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன். தயவை செஞ்சுடா அப்படிங்க சொல்லுவோம், அதெல்லாம் பார்த்துக்கணுடா. ஆனால் குழந்த பிறக்கிற வழியை நாங்கள் என்ன பண்ண முடியும்னு தெரியல, பட் மற்றபடி உன் தங்கச்சி இருக்கிறதுல வந்து ஒரு சொட்டு தண்ணி இப்போ கூட சொல்லலாம்னா பார்த்துக்கோங்க, எங்கள் கடையிலலாம் தாரையாக அந்த தண்ணி ஊற்றிட்டுருக்கு அப்படிங்கும்போது சொல்லிட்டு எவி வந்து சொல்லிட்டுருக்காரு. என் தங்கச்சி ஸ்ட்ராங்கு, நீலாம் வீக்காக இருக்குது அப்படி சொல்லுவோம். வீக்கு தான் நான் அப்படிங்கும்போது சொல்லிட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டு அடிச்சு சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படியே வந்து லில்லிலாம் வந்து உங்களை பார்த்துட்டு பேபி கூடலாம் வந்து பேசிகிட்டே உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக போகுது.
இப்போ தான் உங்களுக்கு தோணுது அப்பாக்கிட்ட வந்து சொல்லணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு நீங்கள் வந்து பிடிஎஸ்கிட்டையும் உங்கள் அண்ணன்கிட்டையும் இதை பற்றி பேசுகிறீங்க. உங்கள் அண்ணன் வந்து இதை பற்றி பேசியே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன இருந்தாலும் அவங்க அப்பா தானே, இப்படி இருந்தாலும் பேசி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு மறுபடியும் வந்து இந்தியாவுக்கு கிளம்புறதுக்காக வந்து தயாராகிட்டாங்க. ஸோ அப்படியே வந்து எல்லாம் கிளம்பி இந்தியாவுக்கும் வந்தாச்சு. ஸோ இந்தியாவுக்கு வந்தோடனே வந்து இதை பற்றி வந்து பிடிஎஸோட அப்பா அம்மாவுக்கும் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை சொல்ல மறந்துட்டு பாருங்கள். பிடிஎஸோட அப்பா அம்மாவுக்கும் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து ரொம்பவே சந்தோஷம் தான். ஐயோ நமக்கு வந்து பேர குழந்தை பிறப்போகுது அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரே சந்தோஷம் தான். ஸோ அவங்களும் வந்து இந்தியா வந்து இந்த வாட்டி பிடிஎஸ் கூட வந்து வரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா போன வாட்டி வந்து அவ்வளோ பிரச்சனை நடந்தால் வந்து பிடிஎஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து நாங்களும் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாம் வந்து வந்ததுக்கப்புறமா அவங்களோட ஊருக்கு தான் வந்து போகிறீங்க. ஸோ உங்கள் ஊருக்கு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க. இன்னும் அந்த வீடு அதே மாதிரி தான் இருக்குது. என்ன ரொம்ப கலகலன்னு இருந்த வீடு இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சைடு இருந்தாலும் சரி போகலாம், என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. 4-5 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து கவி பவி 2 பேருக்குமே வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. 2 பேருக்கும் ஒரே வீட்டில் தான் வந்து கல்யாணம் ஆகிருக்கு. அவங்களும் வந்து அண்ணன் தம்பி தான். அவங்க வீட்டில் வந்து அவங்க மாமனார் மாமியார் அப்புறம் அவங்க 2 பேரோட புருஷன் அப்புறம் அவங்க 2 பேர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க. உங்கள் அப்பா அப்புறம் கவினுக்கும் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. ஓகேவா. அதே மாதிரி வந்து இதுக்கும் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. அது பேர்னா ஐயோ ரதி கங்கா 2 பேருக்குமே வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. கங்காவுக்கும் வந்து சீக்கிரமாகவே வந்து 12th முடித்தோடனே வந்து அந்த பொண்ணுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வீட்டில் வந்து இப்போ யார் யார் இருக்கான்னா உங்கள் அண்ணன், அதாவது கவினோட வந்து ஒய்ஃபு, ஸோ உங்கள் அப்பா அப்புறம் உங்கள் சித்தி 4 பேர் மட்டும்தான் இப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து இருக்கீங்க. ஸோ எல்லாம் வந்து போனதுக்கப்புறம் ஹாய் பாய் அப்படிலாம் சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறதுலாம் கிடையாது. இங்கே வந்து வெளில போனோடனே வந்து எல்லாம் ஷாக்காக தான் வந்து பார்க்குறாங்க. என்னடா வந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு இதை ஷாக்கோடு தான் வந்து உங்கள் அப்பாலாம் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக வந்து கிட்டே போகிறீங்க. பிடி சொல்லி தடுத்தாலும் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்க கையெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து போயிட்டு உங்கள் அப்பா கிட்டே போயிட்டு இது வரைக்கும் அக்கா ஆனால் வந்து எதுவும் சொல்லலை, இருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணேன், அதனாலே என்னவோ தெரியல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் சொல்கிறேன். அடிச்செல்லாம் விரட்டிடாதீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களே கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா. உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒன்றும் புரியல, என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்துருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறீங்க நீங்கள் வந்து தாத்தாவை போகிறீங்க, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிமா சொல்லிடுறீங்க. உங்கள் அப்பாவுக்கு எதுவும் சொல்ல முடியல, அங்கே என்ன சொல்ல தோணுங்கிறதே அவங்களுக்கு வந்து தோண மாட்டேங்குது. இப்போ வந்து உங்களுக்கு 3ஆவது மாதம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை 3 மாதம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதுவும் மறுபடியும் வந்து டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பேபி வந்து ட்வின்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்கள் அப்பாட்டையும் சொல்லிடுறீங்க இந்த மாதிரி ட்வின் பேபியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறீங்க. உங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்லணும் எதுவும் வந்து டக்குன்னு புரியலை. உங்கள் சித்தி வந்து பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறாங்களா, தேங்க்ஸ் சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அண்ணன் கவினுக்கு வந்து என்ன சொல்லணும்னு தெரியல, அவங்க வந்து மாமா ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுத்துக்கிட்டே இருக்குது. கவினோட பொண்டாட்டி வந்து ஐயோ இந்தா சர்க்கரையை வாயில் போடு அப்படிங்கம்மா சொல்லிட்டு உள்ளேருந்து சர்க்கரைலாம் வந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கீங்க, அந்த சர்க்கரைலாம் வந்து சாப்பிட்டுறீங்க. ஸோ அப்படியே வந்து உங்கள் அப்பா வந்து பார்த்துருக்கீங்களா, உண்மையிலேயே நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கம்மா சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து கேட்குறாரு. ஆமாப்பா நான் உண்மையிலேயே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. உடனே அவர் வந்து உங்களை கட்டி பிடிச்சிக்கிறாரு. சாரி ஸோ சாரி அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவர் வந்து அழ ஆரம்பிச்சாரு. நீங்களும் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வந்து பேட்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் அண்ணன் எல்லாம் வந்து சேர்ந்துக்கிறாங்க, உங்கள் ஃபேமிலியாக வந்து ஒரு குரூப் ஒர்க் பண்ணிக்கிறீங்க. அப்போ கரெக்டாக வந்து கவிலாம் உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வந்தோடனே வந்து நீங்களும் வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரி நான் வந்து கர்ப்பமாக இருக்கேன் அப்படிங்கம்மா சொல்லவும் ட்வின்ஸ்ன்னு சொல்லவும் எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷம். ஸோ அப்படியே வந்து ஒரு சில திருவிழாலாம் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்படியே வந்து இந்த எபிசோடு வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரில. அடுத்த எபிசோடும் வந்து இதோட லாஸ்ட் எபிசோடாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
பார்க்கலாம் என்ன பண்ண போகிறேன்னு. எனக்கு மைண்ட் எப்படி எப்படிலாம் மாறுதோ அப்படி எப்படிலாம் அந்த கதையை மாற்றிக்கிட்டே தான் இருப்பேன். ஓகேவா? ஸோ எப்பவும் போல் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு எப்படி பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக மொத்தம் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்டு என்னோடய வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்னோட சப்போர்ட் வந்து கொடுக்கணும்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் வந்து நான் ஒரு பெரிய தேங்க்யூ வந்து சொல்கிறேன். இவ்வளோ லேட்டாக வீடியோ போட்டு வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ரொம்பவே நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அண்டு இந்த வீடியோ வந்து நான் நேற்று வந்து ஒரு ஒன் ஷாட் இல்லை, ஒரு ஒன் ஷாட்டில் 2 ஒன் ஷாட் வந்து போட்டிருப்பேன். இந்த 2 ஒன் ஷாட்டுமே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன் ஷாட் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் அது ரொம்ப சின்னதாக அது மாதிரி தோணுச்சு. அதனால் வந்து 2வதாக வந்து இன்னொரு ஒன் ஷாட் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ இது 2த்தையும் வந்து போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு டக்குன்னு வந்து மைண்டில் ஒரு ட்ரான்ஸ் ஆனதுனால் நான் வந்து 2த்தையும் வந்து போடுகிறேன். போட்டிருந்தேன். ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஓகேவா? அண்டு நாளைக்கு வந்து நான் அடுத்த எபிசோடை போட ட்ரை பண்ணுறேன். ட்ரை தான் பண்ண முடியும். நான் அதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ பை கைஸ், லவ் யூ.